ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு கொடுங்கோல் மன்னன். மக்களை பல நிலையில் துன்புறுத்தி வந்தார். கொடுமைகள் தாங்க முடியாத நிலை, மக்களின் நிலை பரிதாபமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வருகை புரிந்திருந்தார். மக்கள் முறையிட்டார்கள். மன்னனை சந்தித்த துறவியும், இன்னும் சிறிது நாட்களில் நீ மரித்து போவாய் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். கொடுங்கோல் மன்னன் இருந்தபோதிலும் கூட அவனுக்குள் அச்சம். தன்னுடைய மரணத்தை எண்ணிய அவன் தன்னிடமிருந்த கொடுமையான மனிதத்தன்மையற்ற செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் விட்டுவிட முன்வந்தான். முன்பு வாழ்ந்த மோசமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக தம் நாட்டு மக்களிடம் அன்போடு பரிவோடு உதவுகின்ற, எல்லோரோடும் பழகுகின்ற சாதாரண மனிதராக அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். மீண்டுமாக கொஞ்ச நாள் கழித்து அந்த ஞானி அவ்வூருக்கு வந்தார். அப்பொழுது மன்னனுக்கு ஒரு பெரிய ஆர்வம். நான் இறந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாயே, நான் இன்னும் இறக்கவில்லை, உங்களுடைய வார்த்தை பொய்யாகிவிட்டது, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று மிக உற்சாகத்தோடு பெருமிதமாக சொன்னான் மன்னன். அப்பொழுது சற்றும் உணர்ச்சி வயப்படாமல் மிக தன்மை வாய்ந்த நிலையில் ஞானி சொன்னார், நான் சொல்லி சென்ற மன்னன் எப்பொழுதே இறந்து விட்டான். இப்பொழுது இருப்பது புதிய மனிதன், புதிய மன்னன். இப்பொழுது இருப்பது புதிய மன்னன், புதிய மனிதன். அந்த கொடுங்கோல் மன்னன், மனிதத்தன்மையற்ற மன்னன், அரக்க மன்னன் மரித்து போனான். அவன் இறந்தது உண்மை. ஆனால் இப்பொழுது மனிதத்தன்மையுள்ள புதிய மன்னனை நான் பார்க்கிறேன் என்று அந்த ஞானி குறிப்பிட்டார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியில் இடம்பெறுகின்ற அழகான ஒரு சிந்தனை, ஆண்டவர் தம்மை தேடி வந்த நிக்கோதேம் என்றிடத்தில் இப்படி ஒரு வார்த்தை குறிப்பிடுகின்றார். ஆவியால் பிறந்தால் அன்றி மறுபடியும் பிறந்தால் அன்றி என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய வார்த்தையை மேலோட்டமாக புரிந்து கொண்ட நிக்கோதேம், வயது முதிர்ந்த பின் எப்படி ஒருவர் பிறக்க முடியும், வயது முதிர்ந்த பிறகு ஒருவர் எப்படி பிறக்க முடியும் என்று மேலோட்டமாக அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியால் பிறந்தவர்கள், தூய ஆவியினால் பிறந்தவர்கள் ஆற்றலோடும் வல்லமையோடும் மனிதத்தன்மையோடும் உறவை கட்டியெழுப்புகின்றவர்களாக, நல்லதை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். எவ்வாறு இந்த கொடுங்கோல் மன்னன் அந்த வாழ்க்கையை முற்றிலும் துறந்துவிட்டு நல்ல மனிதனாக, நல்ல அரசனாக மாறினானோ, அதே போன்று தூய ஆவியினால் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் நல்ல மனநிலையோடு கூடிய நிலையில் நற்செயல்களை புரிந்து மனித மாண்போடு கூடிய நிலையில் இறைவனுக்கு உகந்த, இறைசெயல படைக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நற்காரியங்களை செய்கின்ற மக்களாக இருப்பார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாமும் பலவெல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மனிதர்களாக. ஆனால் இறைவன் விரும்புகின்ற மனிதர்களாக, உயிர்த்த ஆண்டவருடைய உயிருள்ள சாட்சிகளாக, உயிர்ப்பின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வி முன்வைத்தோம் என்றால் ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான ஏமாற்றம். எத்தனை உயிர்ப்பின் பெருவிழா கொண்டாடினாலும், எத்தனை உயிர்ப்பின் பெருவிழாவில் பங்கேற்றாலும் அதே பழைய நிலைக்குரிய வாழ்க்கை வாழ்வதால் பயனொன்றுமில்லை. மாறாக நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவளாக, உயிர்த்த ஆண்டவருடைய உயிருள்ள சாட்சிகளாக வாழ்கின்ற பொழுது நாம் இயேசுவில் உயிர் பெற்ற மக்களாக மாறுகின்றோம், வாழ்கின்றோம். இயேசுவின் உயிர் பெற்ற மக்களாக, உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அச்சத்திற்குரிய நிலையில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் தமக்கு செய்தவைகளெல்லாம் எடுத்துச் சொல்லிய அவர்கள் அதிலிருந்து கடந்து போக வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக அவர்கள் அனைவருமே ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலையும் குணப்படுத்தக்கூடிய வரத்தையும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள். ஆக உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் ஜெபிக்கின்றவர்களாக, ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்கின்றவர்களாக, இறைவார்த்தை அறிவிக்கின்ற நற்செய்தியின் தூதுருளாக மாற வேண்டும். அதுதான் நாம் உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளங்களாக மாறுகிறது. இதை விட்டுவிட்டு மற்றவைகள் செய்கின்ற பொழுது நாம் இந்த விழா கொண்டாடி கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை முயற்சி எடுப்போம். அவர்கள் மிக அழகாக ஜெபிப்பதை பார்க்கிறோம். நாங்கள் இறைவார்த்தையை எல்லா நிலையிலும் அறிவிக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய அந்த அருளை, அந்த ஆற்றலோடு கூடிய நிலையில் இருப்பதற்கான அருளை இறைவனிடத்தில் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்பதை பார்க்கின்றோம். நீங்களும் நானும் இதைத்தான் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இதை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, நம்மிடையும் சில இருக்கிற பிணக்குகள் நிறைய, இன்னும் பிணக்குகள் நிறைய இருக்கிறது. என்ன பிணக்குகள்? நான் மட்டும்தான். நிறைய பேர் இது தவறாக புரிந்து கொள்கின்றோம். இந்த இறைவார்த்தை என்பது ஏதோ என்னுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று, நான் வாழும் வாழ்க்கை என் இறைவார்த்தை, என் வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதே கோபம், அதே பகைமை, அதே வெறுப்பு, அதே குருப்பிசம், அதே ஒற்று போகாத நிலை, இதுதான் என்னுடைய தனித்தன்மையாக அடையாளப்படுத்துகின்றோம். இது உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளங்கள் அல்ல. இந்த இறை வழிபாடு நம்மை மனித மாண்போடு கூடிய நிலையில் இறைவனுடைய புதிய இயல்புகளால் நிரப்பப்பட வேண்டும், உயிர்ப்புக்கு பிள்ளைகளாக மாற வேண்டும். அதில்தான் நமது சாட்சி வாழ்வு நிறைந்திருக்கிறது. பலவழில் இன்றும் கூட எத்தனையோ உயிர்ப்பின் பெருவிழா கொண்டாடிக்கிறோம், எத்தனையோ தூயாவினுடைய பெருவிழா கொண்டாடிக்கிறோம், எத்தனையோ இறையிறக்கத்தின் ஆண்டோடைய பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நிறையாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் என் வாழ்வில் மாற்றங்கள், என்னிடம் விளங்குகின்ற அந்த கொடுங்கோல் செயல்பாடுகள், மனிதன்மையற்ற செயல்பாடுகள், மனித உறவுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் நான் விட்டு விலகி புதிய மனிதனுக்குரிய, உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய செயல் என்னில் வெளிப்படுகிறதா? அதைத்தான் நீங்களும் நானும் சற்று யோசனை செய்து அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய செயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய எல்லாருமே குடும்ப வாழ்வில், குருத்துவ வாழ்வில், சமூக வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் நாம் புதிய மனிதராக, உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய விழுமியங்களோடு வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது இந்த உயிர்ப்பு பெருவிழா அர்த்தமுள்ளதாக, அது நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதற்கான அடையாளங்களாக மாறும். இதொன்று பார்க்கின்ற சீடர்கள் எல்லாம் பயந்து ஒளிந்து ஓடிக்கொண்டவர்கள். இந்த எப்படி அவர்கள் இவ்வாறு செயல்படுகிறார்கள்? ஆவியினால் அவர்கள் ஜெபித்த போது
அவள் இருந்த இடம் தூய ஆவியால் அதிர்ச்சியுற்றது, அதிர்ந்தது. ஜெபிக்கின்ற பொழுது, ஒன்றாக ஜெபிக்கின்ற பொழுது, அதான் அடுத்த எங்கே 2-3 பெயர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர் நடுவே நான் இருப்பேன். அவர் ஒன்றாக ஜெபிக்கின்ற பொழுது, ஒன்றாக ஒருமித்து ஒன்றாக வாழ்கின்ற பொழுது அங்கு இறை பிரசன்னம் நிறைந்திருக்கும். அன்புக்குரியவர்களை முயற்சியெடுப்போம். நான் உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகள் குறைந்தபட்சம் ஒன்றுபட்டு சமூகமாக வாழ்வோம். குறைந்தபட்சம் குடும்பத்தில் ஒற்றுமையோடு வாழ்வோம். குறைந்தபட்சம் குடும்பத்தில் உறவோடு வாழ்வோம். குறைந்தபட்சம் நம்மால் ஒற்றுமை உருவாக்கக்கூடிய அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். எனவே இந்த திருப்பலில் மன்றாடும், இறைவா, உம் உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நாங்களும் ஆவியினால் பிறக்க வேண்டும், நிரப்பப்பட்டு பிறக்க வேண்டும், உயிர்ப்பின் சாட்சியலாக மாற வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற வெறுப்பு, விரக்திகள், பகைமை என்னும் பழைய இயல்புகளை விட்டு ஒழித்துவிட்டு உயிர்த்த உம்முடைய பிள்ளைகள் என்பதை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒற்றுமையாக, உறவோடு, அன்போடு, பகிர்தலோடு வாழும் வழியாக நாங்கள் புது மனிதர்களாக வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும் என்று நம்பிக்கையோடு பலியில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக.